வணக்கம். நான் முதல்ல காத்துட்டு இருக்கீங்க போல. அண்ணா வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு லேட் ஆயிடுது. என்னோட பேர் வந்து டிவைன் ஸ்ரீ. அப்படி இந்த ஸ்ட்ரெஸ் ஆஃப் பிடிச்சிருக்க போட்டு இருக்காதுங்க. ஓகே, 10 நிமிஷம் தான் அதுக்குள்ள முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். என்னன்னு சொன்னா நாங்கள் ட்ரிகோமரி கேம்பஸ்ல தான் படிச்சு கொண்டு இருக்கிறோம். அதனால சரியான மழை தாண்டி வரையெல்லாம் அப்படி மழை. பட் இருந்தாலும் வரணும் ஒரு சூழ்நிலையில தான் மழைக்குள்ள மாட்டிக்கிறதால தான் லேட் ஆயிடுது. அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முதியோர்கள் என்று சொல்லப்படுறவங்க வந்து அவ்வளவு ஒரு நோக்கலான ஒரு ஆக்கள் இல்லை. ஒரு நாட்டுல வந்து எந்த அளவுக்கு முதியோர் எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த நாட்டோட கல்வி அறிவு வந்து அதிகமா இருக்கப்படுறது ஒரு ஆய்வுன்ற முடிவா இருக்கு. முதியோர்கள் எல்லா வீட்லயுமே மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனா அது நடக்குதா இல்லையான்றது கேள்விக்குறிதான். ஆனா இப்போ வர சமுதாயம் மாறிக்கொண்டு வருகிறது. முதியவர்களை மதிக்கணும், முதியவர்களுக்கு தேவையானதை செய்யணும். நாம முதியவர்களை மதிச்சது நாம முதியவர்களா போனா நம்மள மதிப்பாங்கன்றது இந்த சமுதாயத்துல வந்துட்டுது. ஜெனரேஷன் எல்லாமே மாறிக்கொண்டு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நாங்கள் வந்து காப்பகம் தொண்டர்களோடதால நிறையவே உதவி செய்துட்டு வர்றாங்க மக்களுக்கு. குறிப்பா போன முதியோர்களுக்கு கூட முதியோர் இல்லத்துல வந்து பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி செய்திருந்தாங்க. இன்றைக்கும் முதியோர்களை சிறப்பிக்கிறதுக்காக 25 முதியோர்களை தெரிவு செய்து அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே நேரத்தில் அவங்களை வந்து